விவேகானந்தர் உஸ்திஷ்ட ஜாக்கிரத என்று சொல்றார். எழுந்திரு விழித்திரு என்று சொல்றார். இவர் தூங்கி கண்டார் என்று சொல்றார். இப்ப என்ன செய்யறது? தூங்குறதா எழும்பி இருக்கிறதா? இது சிவபெருமான் நித்திர கொள்றது இல்ல. துரிய ம், நிலை. தூங்கி கண்டார் துரிய நிலை. அதுல துரியம் என்றது அது ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இந்த துரியம் என்றதை சொல்றதுக்கு அது 4 அவஸ்தை. அது எல்லாருக்குமே நடக்கிறது. எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு துரியம். கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்போது வந்து போதும் தெரியாது. துரியாதீதமும் சில நூட பொழுது இருக்கும், அதுவும் தெரியாது. இது சிவலோகம், சிவயோகம், சிவபோகம். அது ஆன்மீக அந்த நிலைய 10 படிகளாக போட்டிருக்கிற. 10 படி என்ன, நீங்க கஷ்டப்பட்டு செய்யற படி இல்லை, ஒரு முயற்சி செய்யக்கூடாது. அது தானே வாரதை இப்படி இப்படி இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷன், நாட் அ பிரிஸ்கிரிப்ஷன். எனக்கு அப்படி முதலாவது சொல்லுவார்கள், தத்துவம் தொடங்கும். அது ரசகாரியம் என்று சொல்லுவார்கள். முதலாவது தத்துவங்களில் இருந்து அறிந்து, தத்துவங்களில் இருந்து விலகி, அது என்னென்று சொல்றது, தத்துவ சுத்தி என்று கடைசியா வரும். அதே மாதிரி ஆன்ம சுத்தி வரும். அடுத்தது வரும் தசகாரியத்துக்குள்ள வரும். இது ஆன்ம தரிசனம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, தத்துவாதீதம். தத்துவ தரிசனம். அடுத்தது தத்துவ சுத்தி, தத்துவாதீதம். இல்ல அது அதீதம் என்பது இல்லை. அதுல வேறு ஒன்று சொல்றது தத்துவ தரிசனம். அடுத்தது தத்துவ போதம். காரியம். ஒரு சின்ன பாடொண்டே இருக்கு செங்கற்ப அங்கட 4 இதா வரும். 3 வரும். 3 4. ஆன்ம சுத்தி, ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி கடைசியா வரும். ஆன்ம தரிசனம் அதுக்கு முதல் தத்துவம், ஆன்மம், சிவ. அதுதான் அது இந்த பெயர்களை கேட்கிறேன். நான் நினைக்கிறேன் தத்துவம் மசியா இருக்கணும் டாக்டர். இல்ல அப்படி தத்துவத்தை மேல போட்டு மசிக்கிறீங்க. இருக்குது தத்துவ போதமா இல்லை. அதுக்கண்டு ஒரு சின்ன புத்தகம் இருக்குது, சிவஞானத்தியர்லயே இருக்குது. அது சொல்றது தத்துவ ரூபம். தத்துவ ரூபம் என்றது தத்துவங்களின் தன்மையை, ரூபத்தை அறிகிறது. அதாவது தத்துவ தரிசனம். பிறகு தரிசனம், பிறகு தத்துவ சுத்தி. மண்முதல் சிவமது ராய் வடிவு காண்பது ரூபம். இப்படி 36 தத்துவங்களாகத்தான் உலகம் இருக்கின்றது என்று அறிவது தத்துவ ரூபம். மண்முதல் சிவமது ராய் மலம் சடமென்றல் காட்சி. அப்ப இதெல்லாம் தத்துவங்கள் எல்லாம் சடம், மாயை என்று அதன் உண்மைத்தன்மையை தெரிதல் காட்சி. மண்முதல் சிவமது ராய் வகையிதில் தான் நிலாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியா கருதலாம். இது எல்லாம் நான் அல்லேன் என்று அறிந்து அதில் நீங்கி இருந்து தான் வேறு என்று காண்பது தத்துவம். அதே மாதிரி ஆன்மாதான் நான் என்றது, ஆன்மாதான் இப்படியான தன்மையுடைய ஆன்மாதான் தான் என்று நினைக்கிறது. அது அடுத்தது ஆன்ம ரூபம்.
அந்த ஆன்மாவின் இயல்பு சிற்றறிவுடையது. அதனுடைய என்ன சொல்றது, சிற்றறிவுடையது, மற்றது இன்ப துன்பங்களுக்கு உட்பட்டது. பிறகு அதன் தன்மை அடைவது ஆன்ம ரூபம். பிறகு ஆன்ம சுத்தி. அந்த ஆன்மாவில் இருந்து இந்த ஆன்மாவுக்குள்ளே இறைவன் இருக்கிறான். ஆன்மாவும் நான் அல்ல, இதை இயக்குபவன் ஒருவன் இருக்கிறான், நான் இல்லை என்று பார்க்கிறது அங்கால ஆன்ம சுத்தி. அங்கால சிவரூபம், இறை ஒன்று இருக்குது. அப்ப இறைன்ற தன்மை என்ன அதென்று பார்க்கறது சிவரூபம். பிறகு சிவ தரிசனம், சிவதரிசனம், சிவபோகம், மற்றது சிவ போகம், சிவயோகம், யோகம். ஒன்று நிலைத்திருத்தல், மற்றது சிவபோகம். இது அந்த 10 நிலைகள் தசகாரியம் என்று சொல்றது. இதுல சிவயோகம் சிவபோகம் என்றெல்லாம் சொல்ல, இதெல்லாம் நிஷ்டை கூடி அந்த நிலைக்கு போகக்குள்ள வர்ற படிநிலைகள். தூங்குதல் என்பது இங்க நிஷ்டை, தூங்காமல் தூங்கி சுகம், சாக்கிரத்தில் அதீதம் என்று சொல்றது. விழித்திருக்கிறார் சாக்கிர நிலை, ஆனா அந்த விழிப்பு நிலையில நடக்கிற துரியாதீதம். நான் அஞ்சவத்தை சொல்லிட்டேன். இந்த அஞ்சவத்தையும் எல்லா நிலைகளிலையும் இருக்கு. அப்ப கனவில இருக்கு, நினைவில இருக்கு, தூக்கத்துல, மூன்றுலையும் இருக்கு. இப்ப விழித்திருக்கிற நிலையிலேயே அஞ்சவத்தையும் நடக்கும். நாங்க தூங்குறது மட்டும்தான். விழித்திருக்கிற நிலையிலேயே சாக்கிரத்தில் சாக்கிரம், விழித்திருக்கிற நிலையிலேயே சாக்கிரத்தில் கனவு, விழித்திருக்கிற நிலையே சாத்திரத்தில் உறக்கம், விழித்திருக்கிற நிலையே சாக்கிரத்தில் துரியம், விழித்திருக்கிற நிலையே சாக்கிரத்தில் துரியாதீதம். இந்த சாக்கிரத்தில் துரியாதீதம் என்றதுதான் நிஷ்டை. இந்த சாக்கிரத்தில் துரியாதீதம் என்றால் எத்தான் சொல்றது, தூங்காமல் தூங்குதல். அதான் சாக்கிரத்தில் அதீதத்தை புரிந்தவர்கள் இவர்கள் பாக்கியத்தை பகர்வது ஏன் என்று சொல்லுவார்கள். இப்ப தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு. அதான் அது நீங்க சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் இவர்கள் பாக்கியத்தை பகர்வது என் எப்படி சொல்லுவது என்றுதான் நம் தேவையான சித்தியாரும் சொல்லுது. அதேதான் இங்க தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு. தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே. இது அந்த அந்த ஆன்மீக அனுபவ நிலைகளை அப்படியே டிசைட் பண்ணி பிரிச்சு இப்படி இப்படி என்றா இப்படி எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான். ஜஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டேர்ம். தசகாரியம் மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல உண்மை நெறி ஒன்று இருக்குது, அதுல இருக்குது. தசகாரியம் தான் அதுல இருக்குது. 10. காரியம் என்றா விளைவு, தி எஃபெக்ட். நாங்க தேவாரத்துக்கு போவோம். இன்றைக்கு எடுக்கிற தேவாரம் எம்பந்த வல்வினை நோய் தீத்திட்டான்கான் திருவாரூர்ல இருந்து திருக்கு எம்பந்த என்ற தேவாரம். அதை போய் பார்ப்பேன் நாங்க. தட்டச்ச தேடல் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இங்க மார்ச் மாதம் 4ஆம் தேதி. இன்றைக்கு பங்குனி மாசம் திருவாதிர நட்சத்திரம். இன்றைக்கு சப்தமி திதி, திருவாதிர நட்சத்திரம். சப்தமி திதி, வளர்பிறை சப்தமி.
எம்பந்த வல்வினை நோய் திருவாரூர் 2 பக்கம் இருக்கு. நாங்க திருவாரூர் பதிகத்தை தான் எடுக்க போறோம். தெரியுதா? ஓம் ஐயா. படிங்க சிவகுமார் வெண்ணாகலாம். சிற்றம்பலம். எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டான்கான், ஏழ்கடலும் ஏழுலகும் ஆயினான்கான், வம்பொந்து கொன்றையந்தார் மாலையான்கான், வளர்மதிசேர் கண்ணியன்கான் வானோர் வேண்ட, அம்பொன்றால் மூவையிலும் எரி செய்தான்கான், அனலாடி ஆனஞ்சுமாடினான்கான், செம்பொன் செய் மணிமாடத் திருவாரூரில் திருமூலட்டானத்தியம் செல்வந்தானே. திருமூலட்டானம் என்றது எது? திருவாரூர். திருமூலட்டானம். ஓம். ஆனா ஐயா அந்த சிதம்பரத்துல நமக்கு இப்ப பாடல் பெற்ற தலம்னா திருமூலட்டானம்னு தான் சொல்றாங்க. சிதம்பரத்துல இருக்கிற சிவலிங்கம் பார்த்திருப்பீங்க நீங்க. நடராஜர் இல்ல அங்கால அந்த சிவலிங்கலை வந்து திருமூலட்டானம் திருமூலநாதர்ன்னு தான் சொல்றது. திருமூலட்டானம். திருப்பதிக வீரட்டானத்தை சொல்றதா? அப்படி இல்ல, அப்படி சொல்றது இல்ல. இந்த திருவாரூரையும் சிதம்பரத்தையும் தான் இப்ப இது வந்து திருமூலட்டானத்தியம் செல்வந்தானே திருவாரூர் சொல்லிட்டாங்க. ஆனா பாடல் பெற்ற தலம் முதல் தலம் வந்து சிதம்பரம். அதுல திருமூலநாதர் உமாதேவியார். சிதம்பரத்துல உள்ள சிவலிங்கத்தையும் அம்பாலையும் சொல்லுவாங்க திருமூலநாதர் என்று சொல்றது. இரண்டாம் நடராஜர் அங்க வந்து நடமாறத்துக்கு முந்தியே அங்கதான் இருந்தது. நடனமாடினது யாருக்காக நடனமாடினார்? பதஞ்சலி வியாக்கிரபாதர். பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாரதுக்குமாக நடனமாடி. எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டான்கான். தீர்ப்பார் இல்ல, தீர்த்திட்டான். ஏழு கடலு ஏழுலகுமாயினான்கான். 7 உலகு தெரியும். மேல உலகு, கீழே 7 உலகு. புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே என்று வரும் அபிராமி அந்தாதி. உலகமும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவர்தாம் என்றும் பெரும் அபிராமி அந்த 7 உலகு. நின் கிங்கிணி யோசை 14 உலகமும் கேட்டதுவே. கந்தர் அலங்காரம் முருகண்ட. 7 கீழே 7 மேலே 7 அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. முதல்ல சொல்லி இருக்கிறோம். 7 கடல். எங்கட கடல் உப்பு கடல். இது மாதிரி பாட்கடல் என்று தெரியும். இது மாதிரி தயிர் கடல், எல்லா கடலும் இருக்கா நிறைய. வம்பொந்து இதெல்லாம் காஸ்மிக் ஓஷன்ஸ். நாட் இங்க வந்து பார்க்கப்படாது. பிறகு எங்கேயோ தண்ணீர். வம்பந்து கொம்பந்தார் மாலையான் கான் வர மரத்திலே விளைகின்ற பூ கொன்றை பூ, கோட்டுப்பூ. அந்த கொன்றையினுடைய மாலை அணிந்தவன். வளர் மதிசேர் கண்ணியன் கான். கண்ணி என்பது தலையிலே அணிகின்ற பூ மாலை. இளம் புறையை தலையிலே கண்ணியாக அணிந்திருக்கின்றான். வானோர் வேண்ட அம்பொன்றால் மூவையிலும் எரி செய்தான் கான். தேவர்கள் வேண்டிக் கொள்ள அவர்கள் குறதி இருப்பதற்காக முப்புறத்தையும் அம்பொன்றால் எரி செய்தான் கான். அனலாடி கையிலே அனலை ஏந்தி ஆடுபவன். நெருப்பில கையில வச்சிருக்கிறான் கனல். நெஞ்சும் ஆடினான் கான். பசுவில இருந்து கெடுக்கிற 5 திரவியங்கள் பால், தயிர், நெய், கோமயம், கோசலம் என்ற 5 நாளும் அபிஷேகம் ஆடுவோம். திருவாதிரை அதிஷ்டானம் முடிச்சுட்டு இருக்கா. பூஜையில முடிக்கணும். அங்க பின்னால பால் எல்லாம் எடுத்து வச்சிருக்குது. மினிமம் பால். செம்பொன்சை மணிமாட திருவாரூரில். மனுஷருடைய மாளிகை கட்டிடங்களை சொல்றார். இப்ப கனடால இருந்திருந்தா வடிவே பாடி இருப்பார். இந்த ஹைரைஸ் பில்டிங்குகள், ஹைவேகள், கார்கள் போறதெல்லாம் பாடி இருக்கிற அழகன். செம்பொன்சை மணி மாடம். மாடம் என்றது பல்கனி. திருவாரூரில் திருமூலட்டானத்தும் செல்வந்தானே. இந்த திருமூலட்டானத்துக்கு என்ன சொல்றான்னு பார்ப்போம். திருவாரூரில் திருமூலட்டானத்தில் உள்ள செல்வன். அப்ப திருவாரூர்ல இருக்கிற திருமூலட்டானத்தை சொல்றாரு. நல்லது.
அடுத்த பாடல். படிங்க. அக்குலாமரையினன்காண் அடியார்க்கென்றும் மாரமுதாய் அண்ணிக்கும் ஐயாற்றான்காண் கொக்குலாம் பீலியொடு கொன்றை மாலை குளிர்மதியும் கூரரவும் நீரும் சென்னி தொக்குலாம் சடையினன்காண் தொண்டர் செல்லும் தூணறிகாண் வானவர்கள் துதி செய்தேத்தும் திக்கெலாம் நிறைந்த புகழ் திருவாரூரில் திருமூலட்டானத்தும் செல்வன் தானே. அக்குலாமரையினன்காண் அது என்னது? எலும்பு. அக்கண்டா எலும்பு. எலும்பு. அறையில் எலும்பு வட்டி வச்சிருக்கிறார். அடியார்க்கு என்று மாரமுதாய் அன்னிக்கும் ஐயா அற்றான்கான். அன்னித்தல் என்றால் அன்னிப்பாண்டால் வாழ்க என்றால் அண்மையில வாரதொண்டு இருக்குது. மற்றது அனுபவிக்கிறது, சுவைக்கிறது என்று இருக்குது. ரெண்டு கருத்து. ஆகமமாகி நின்று அன்னிப்பாண்டால் வாழ்க. அன்னிப்பாண்ட ஆகம வழியில பூஜை செய்ய வழிபட இறைவனை சுவைக்கலாம். யூ எக்ஸ்பீரியன்ஸ் த காட். சும்மா ஏதோ அங்க இருக்கிற பிதாவின்னு கும்பிட்டு இருக்கிற விடயம் இல்லை. யூ எக்ஸ்பீரியன்ஸ் த காட். அப்பதான் ஆரமுத அடியார்க்கு என்றும் ஆரமுதாய் அன்னிக்கும் ஐயாற்றான்கான். திருவையால் இருக்கிற பெருமான் அடியவர்களுக்கு ஆரமுதாக சுவைக்கப்படுபவன், சுவையாக இருப்பவன். அடுத்தது கொக்குலாம் பீலி ஒடு கொன்றை மாலை. கொக்குரக அணிந்திருக்கிறார் என்று இருக்குது ஒன்று. பிறகு கொக்கரவோ என்னோட ஒரு பூவும் இருக்கவன். பீலியோடு, பீலி என்றது ரகு. கொன்றை மாலை குளிர் மதியும், குளிர்ந்த சந்திரன். கூரரவும் பாம்பு. நீரும் கங்கை. சென்னி தொக்குலான் சடையினன்கான். இவ்வளவும் தலையில வச்சிருக்கிறார். கொக்குரகு, கொன்றை மாலை, குளிர்மதி, அரவு பாம்பு, நட்டது கங்கை. சென்னி என்றது தலை. தொக்குலான் சடையினன்கான் தொண்டர் செல்லும் தூணறிகான். என்ன தொண்டர் செல்லும் தூணறி? தேச கிறிஸ்துவ சொல்ல நானே சத்தியமும் நானே வழியுமா இருக்கிறார். அடைய வேண்டிய இலக்கும் அவர்தான், அடைகின்ற பாதையும் அவர்தான். தொண்டர் செல்லும் தூணறிகான். He is the path and he is the destination too. வானவர்கள் துதி செய்தேத்தும் திக்கலான் நிறைந்த புகழ் திருவாரூரில். வானவர்கள் எல்லாம் துதித்தேத்துகின்ற 8 திக்கும் புகழ்பெற்ற திருவாரூரில் திருமூலட்டானத்தம் செல்வன் தானே. ஆத்திர இருக்கிற செல்வன். திருவாரூருக்கு போனா ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. நிறைய சந்நிதிகள். என்ன ஐயோ, இது ஒரு இடத்துல புற்றிடம் கொண்டார், ஒரு பக்கத்துல அது யாராவது வச்சு 10 தரம் போய் பார்த்தா தான் பிடிக்கலாம். எல்லா இடத்துலயும் சந்நிதிகள். தியாகராஜ சுவாமி. எல்லாம். அப்ப இது மூலட்டானம். அடுத்தவரை இந்த மூலட்டானத்தை தேடி பார்க்கணும். திருவாரூர்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தது தானே திருமூலட்டானத்தை தேடுவோம். சிவா. அடுத்தது நெற்றி மேலொற்றைக்கண் நிறைவித்தான் கான் பாரவன முளையாழ்வாகத்தான் கான் மலர்மதிசே சடையான்கான் மாதேவன் கான் காரரு முகிலனைய கண்டத்தான் கான் கல்லாலின் ஈழரங்கன் சொல்லினான்கான் சீரரு மணிமாட திருவாரூரில் திருமூலட்டானம் எஞ்செல்வன் தானே. அது என்ன சொல்றார்? நீரேறு சடை முடி. நீரேறு சடமுடி என்றது கங்கையை தலையிலே வைத்து நிமலண்டான்கான். ஒரு குற்றம் மலங்கள் இல்லாதவன். இறைவனுடைய 8 குணங்கள் கொண்டு இயல்பாகவே பாசங்களில் நீங்கி. பாசம் இல்லாம இருக்கிறது 2 கொண்டு. முத்தி பெற்ற ஆன்மாக்கும் பாசம் கிடையாது, கலைகள் இல்லை. இறைவனுக்கும் இல்லை. முத்தி பெற்ற ஆன்மாக்கும் ஒரு நிலை வந்த பிறகுதான் அது வருகுது. இறைவனுக்கு இயல்பாகவே அது இருக்குது.
ஆகவேதான் இவருக்கு நிமலன், அமலன், நிர்மலன் என்று பெயர். நெற்றி மேலுற்றை கண் நிறைவித்தான்கான். நெற்றியிலி ஒற்றைக்கண். வேறேறு வனமுலையால் பாகத்தான்கான். உமாதேவியார் மார்பு கச்சை அணிந்த உமாதேவியாரை தன்னுடைய பாகத்தில் வனம் என்றது இங்கே வனப்பு, அழகை குறைக்கிறது. அழகான வனப்பு, அழகான மார்பகங்கள், மார்பு கச்சு அணிந்திருக்கிறாள். அதான் வேறேறு வனமுலையால் பாகத்தான்கான். வளர்மதி சேர் சடையான்கான். இதுலயும் வளர்புரை சந்திரன், வளர்புரை சந்திரன், வளர்மதி. மாதேவன்கான். தேவர்களுக்கெல்லாம் தேவன் மகாதேவன், மாதேவன். மாதேவன் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலவே விம்மி விம்மி விம்மி. அது உண்டு. சிவபெருமானுக்கு சிவலிங்க பூஜையில அட்ட மந்திரம் சொல்லுவோம் நாங்கள். பவாய சிவாய அந்த பெயர்கள் அதில் உண்டு. அதான் கடைசியா சொல்றதாக்கும் என்ன. மாதேவன்கான் காரேறு முகிலனைய கண்டத்தான்கான். கழுத்தை உடையவர், கருத்த முகில் போன்ற கண்டத்தை உடையவர், கருமைகள் போன்ற நிறமுடைய கண்டம். அதான் காரேறு முகில், மலை முகில், கருமுகில். கார்காலம் என்றா மழைக்காலம். அதான் கார்த்திகை வந்தது, விளங்குதானே? கார்காலம், கார்த்திகை, மழைக்காலம், கார்த்திகை நட்சத்திரம் எல்லாம் அதுக்குதான் வருது. கார்த்திகை தீபம். காரேறு முகிலனைய கண்டத்தான்கான். அடுத்தது கல்லாலன் நிறுவனங்கள் சொல்லி நான்கான். என்னது? கல்லால மரத்தின் கீழ் இருந்து. கல்லாலதான் மரம் சொல்றது. அது பாறையில இருக்கிற மேலமரம், கல்லில விளைத்த ஆலமரம். கல்லால் இளன் கீழ் அன்றாளின் கீழ் இருந்து அறமுறைத்தான் காணேடி திருவாசி சொல்லுவார். அப்ப கல்லாளின் கீழறங்கள் சொல்லி நான்கான். அறங்கள் என்று இதை சொன்னார். அறம்பொருள் இன்பம் வீடு நாளையும் சொன்னார். வீட்டை சொல்லியக்குள்ள சரிய கிரிய யோக ஞானம் நாளையும் சொன்னார். ஞானத்தை சொல்லியக்குள்ள என்ன சொன்னார்? என்ன ஞானத்தை சொல்லியக்குள்ள அபரஞானத்தையும் சொன்னார். என்னென்ன சொன்னார்ன்னு தெரியும். ஒருமாதிரி என்ன சொன்னார்? முதல்ல ஆலமரத்துக்கு கீழே இருந்து 4 பேர் இருந்து கேட்கிறோம். என்னத்தை சொன்னார்ன்னு கிளங்கோணும். முதலாவது அறங்கள் என்றது அறம் பொருள் இன்பம் வீடு. கர்ம வழி, பொருள், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்பம் அனுபவிக்கிறது, வீடு பேட்டை சொன்னார். வீடு பேட்டை சொல்லிக்குள்ள வீடு பேட்டுக்குரிய 4 வழிகள் சரிய கிரிய யோக ஞானம் நாளையும் சொன்னார். இந்த நாளையும் சொல்லிக்குள்ள ஞானத்துல அபர ஞானத்தை, அபர ஞானம் என்றால் நூலறிவு, நாங்கள் இப்ப படிச்சு கொண்டிருக்கிறது. கடைசியாக பரஞானத்தை சொல்ல வேணும் தானே. அதுக்கு சின்முத்திர காட்டி மௌனத்தில் ஆர்ந்தார். அந்த அனுபவத்தை கொடுத்தார். குருவானவர் அந்த அனுபவத்தை கொடுப்பது இது எல்லாருக்கும் மேலாது. அவர் கொடுத்தார். அதான் அதான் மோனமுத்திரையில இருந்தது. அந்த ஞானிகள் அவர்களுக்கு அப்பதான் முழுமையானது புரிந்தது. கல்லாலின் கீழறங்கள் சொல்லி நான்கான். அடுத்தது சீரேறு மணிமாட. சீரேறு மணிமாட சீரேறு மணிமார் என்றால் அதுவும் பெல்கனியாய். சீரேறு என்றால் சிறப்பான சிறப்புகள் ஏற்றங்களுடைய மணி மாடம், மணிகள் பதித்த அலங்காரம் செய்யப்பட்ட பல்கனீசுடைய வீடுகள் மற்றங்கள் நிறைந்த திருவாரூர்ல திருமூலஸ்தானத்துல இருக்கிற செல்வன். ஐயா, நம்மட அந்த இளம்பயங்கோட்டூர் சிவன் கோயில் ஐயா தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையில தான் இருப்பாரு. பொதுவாக தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையில தான் இருக்கிறவர் எல்லா இடமும். ஆனா அந்த இருதயத்துல சின்முத்திரைய வச்சு கொண்டிருப்பாரு. அது வேற. இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு மூர்த்தி விசேஷம், தல விசேஷம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு கோயில்லையும் இல்லாத ஒன்று வச்சிருக்கணும். அது ஒரு மூர்த்தமோ தீர்த்தமோ அல்ல திக்கு பார்த்து இருக்கிறதோ அல்ல நந்தி தேவர் இப்படி இருக்கிறதோ அப்படி இப்படின்னு எல்லா கோயில்லையும் ஒன்று இருக்கு, ஒரு தனித்துவமா. சிவ சிவா. அடுத்தது
திருச்சிற்றம்பலம். காணேறு களிற்றுருவை போர்வையான் கான் கற்பகம் கான் காலனையன் றுதைத்த செய்தான் கான் ஊனேறு முடதலையிற் பலி கொள்வான் கான் உத்தமன் கான் ஒற்றி ஊர் மேவினான் கான் ஆனேறென்றது வேறும் மண்ணல் தான் கான் ஆதித்தன் பல்லுரித்து ஆதிதான் கான் தேனேறு மலர்ச்சோல திருவாரூரில் திருமூலட்டானத்தன் செல்வன் தானே. ஆனேறு களிற்றிருவை போர்வையான்கான் காட்டில் உள்ள யானையை யானை ஒரித்து தோல் போர்த்தவர் போர்த்தவர். காணம் என்றது கானகம் காடு. கற்பகங்கான் கற்பக விருட்சம் எல்லாம் கிடைக்கிறது. நெச்சதெல்லாம் தருவான். நெச்சதெல்லாம் தருவான். விஷ் கிவிங். கற்பகங்கான் காலனை அன்று உதை செய்தான்கான் மார்க்கண்டேயருக்காக யமனை உதைத்த. ஊனோறு முடைதலையிற் பலி கொள்வான்கான் மண்டையோட்டுல போயிட்டு பிச்சை எடுக்கிறது. மண்டையோடும் சும்மா கிளீன் பண்ண மண்டையோடு இல்லையா, ஊனேறு ஊனேறு இன்னும் உரைச்சி தொங்கிக் கொண்டிருக்கு. அதால முடை நாற்றம் எடுக்கு. ஊனேறு முடை தலையில் பலி அதுல கொண்டே பிச்சை எடுக்கிற பாருங்க. ஊனேறு முடை தலையிற் பலி கொள்வான்கான் உத்தமன்கான். அவர்தான் உத்தமன், வேறு ஒருத்தரும் உத்தமன் இல்லை. ஜென்டில்மேன். ஆரியனே ஆரியன் என்று சொன்னார்கள். ஆரியன் என்றாலும் ஜென்டில்மேன். இப்ப ஆரியன் ரெண்டாவது சமஸ்கிருதம் அதெல்லாம் அது வேற, அதுவும் ஒரு இருக்குது. இங்க ஆரியன் என்றது ஜென்டில்மேன், உத்தமன். இங்கேயும் சொல்றோம் நாங்க என்ன வெள்ளக்காரனை தான் ஜென்டில்மேன் என்று சொல்றது என்ன. அவன் வெள்ளக்காரன் மாதிரி வேலை டிசிப்ளின் சொல்லுவான், இல்ல வெள்ளக்காரன் மாதிரி வேலை நீட் என்று சொல்லுவான். இல்ல அப்படிதான் சொல்றது என்ன. என்னதான் அவனைதான் சொல்றது. அது வேறுதான். இங்க ஆதி என்ன உத்தவன்கான் ஒட்டியூர் மேவினான்கான். திருவட்டியூர் சென்னை புறநாவல இருக்கிற திருவட்டியூர் சங்கிலியாருடைய அவதாரத்துல சுந்தரர் கல்யாணம் செய்த ஜலம் சத்தியம் பண்ணி. ஒட்டியூர் மேவினான்கான் ஆனேறு ஒன்றது ஏறும் அண்ணல் தான்கான். பசு கண்டாலும் அது எருதைத்தான் சொல்றது. அவர் ஒன்று அது ஏறும் அண்ணல் தான்கான். ஆதித்தன் பல்லிருத்த ஆதிதான்கான். சூரியன் பற்களை வாரி மாணிக்க வாசகர் திருவந்தியார் படிக்க எல்லா இதுகளும் தடைகளும் போகும். பல்லுடைச்சிட்டார். அது 2 சூரியன். பகன் என்று ஒருத்தன் பகன் ஒளித்து ஓடினான் என்று வரும். மற்றது சூரியனார் பற்களை வாரி நெறித்தவாறுந்தி வர என்று வரும். சூரியனார் தொண்டை கலைதோண்ட அப்படித்தான் வருகிறது. அதுதான் பொங்கலுக்கு முறுக்கு செய்கிறீல. தீபாவளிக்கு முறுக்கு இருக்கு என்ன, பொங்கலுக்கு முறுக்கு இல்ல. எத்தனையோ சூரியன்கள். அதுல 12 சூரியன்கள் துவாதச ஆதித்தர்கள் என்று சொல்றது. ஆனா இதுல வந்த சூரியன் பகன் என்று ஒருத்தன், மற்றது இன்னொரு சூரியன். 2 பேரும் அதுல 2ம் அந்த மென்ஷன் பண்ணி இருக்கு. அதுல 2 பேர் தான் யாகத்துக்கு வந்தாக்கள். சொல்லுங்க அம்மா. பகனுக்கு கண்ணை பறிச்சது. கண்ணை பறிச்சதான் திருவந்தியார்ல இருக்கு. அதெல்லாம் பார்த்திருக்கிறவ திருவதிரம். ஆமா. இங்கே அநியாயம் நடந்தா போயிருந்து இந்த திருவந்தியார் படிக்க சரி. சிவகுமார் கர்நாடகத்துல படிக்க போறாரு. ரெடி போயிருந்து போலீஸ்காரோட ஓவர் ஸ்பீட்ல உடனே மறைச்சாலும் உடனே சிவகங்கை திருவந்தியார். ஆதித்தன் பல்லிருத்த ஆதிதான்கான். அநாதி ஆதி என்றும் சொல்றது. ஆதி பகவன் உதற்று உலக. ஆதி என்றா தொடக்கம். தேனேறு மலர்ச்சோலை திருவாரூர். கட்டிடங்களை சொன்னவர் இப்ப இயற்கைகளை சொல்றார். மலர்ச்சோலை திருவாரூர் திருமூலட்டானத்தம் செல்வந்தானே.
அடுத்தது பிறப்போடு இறப்பென்றும் இல்லாதான்கான் பொன்னுருவோடு ஆணுருவமாயினான்கான் மறப்படுமன் சிந்தமருள் நீக்கினான்கான் வானவர் மறியாத நெறிதந்தான்கான் நறப்பொடு மலர்தூபம் தீபம் நல்ல நறுஞ்சாந்தங்கொண்டேத்தி நாளும் வானோர் சிறப்பொடு பூசிக்கும் திருவாரூரில் திருமூடத்தானே தானனன் செல்வந்தானே பிறப்போடு இறப்பு என்றும் இல்லாதான்கான் பிறப்பு இறப்பில்லாதவனுக்கு பிறப்போடு இறப்பில்லை இல்லாதவன் பிரவாயாக்கை பெரியோன் பிறப்போடு இறப்பென்றும் இல்லாதான்கான் பெண்ணுருவோடு ஆணுருவமாயினான்கான் அர்த்தநாரீஸ்வரர் உண்டு. உலகத்தில் இருக்கிற ஆண் பெண் வடிவம் எல்லாம் சிவசக்தி வடிவம் தானே. அதுக்கும் உண்டு. பெண்ணுருவோடு ஆணுருவமாயினான்கான் மறப்படுமென் சிந்தை மருள் நீக்கினான்கான் மருளண்டா மயக்கம் மயக்கம் மருள் மறப்படுமென் சிந்தை என்றால் அதர்மம். மரம் என்றது அதர்மம். பாத்தீங்களா, பிடிச்சிட்டீங்க. அறம் என்றது தர்மம், மரம் என்றது அதர்மம். அதர்ம வழியிலே செல்லுகின்ற என்னுடைய சிந்தையினுடைய மயக்கத்தை நீக்கியவன் அவன். மறப்படும் என் சிந்தை மருள் நீக்கினான்கான் வானவரும் அறியாத நெறி தந்தான்கான் தெரியாத அந்த வழிக்கு தந்தான். சொல்லுவார், பெற்றது இன்பம் யார் பொறுவார் உலகில் என்று பாட்டு வருவதல்லோ. யாரும் அறியாத பேறு பெற்றேன் என்றெல்லாம் படிப்பாங்க. யாரும் அறியாத பேறு, யார் பொறுவார் பேறு எல்லாம் வரும். திருவாசகம், திருப்பல்லாண்டு திருவிழா. வானவரும் அறியாத நெறி தந்தான்கான் நறப்படு பூ. அது என்ன நறப்படு பூ? நரமணம் பொருந்திய பூ. நரவம் என்று தேனையும் மதுவையும் கூட நரவம் என்று சொல்லுவார்கள். அப்ப தேன் சிந்துகின்ற பூ வண்ணம் பெறும் நரமணம் பொருந்திய பூ. நற்படு பூ மலர் தூபம் தீபம் நல்ல நறுஞ்சாந்தம் சந்தனம். நீங்க போய் வைக்கிற சந்தனத்துல வாசனை இருக்குதோ? இருக்கு சந்தனத்துல. இப்ப வாங்குற சந்தனத்துல இல்ல. இங்க வாங்குறதே இல்ல. இப்ப வாங்குற சந்தனத்துல அரைவாசி அந்த என்ன சொல்றது எடுத்துருவாங்க அந்த oil. அந்த இது சந்தனம் வந்து இப்ப இதுதானே வாருது. மாக்கல்லு இருக்குது, அந்த சுண்ணக்கல்லு, அதுதான் கூட வருகிறது. அதுல சந்தனத்தின் ஓயில் எல்லாம் எடுத்துட்டு அந்த மரத்தை மட்டும் பவுடரை அரைச்சு போடுறாங்க. ஓயில் எல்லாம் எடுத்துடுவாங்க. அந்த நாள்ல சந்தன கட்டையை அரைக்கிறது, அரைத்தெடுக்கிறது. அதுல கொஞ்சம் அரைக்கல கல்ல இருந்து கொஞ்சம் வரும். அது ஒரு கல்ல வந்து பாவிக்கிறதுலயும் கொஞ்சம் வரும், மரத்துல இருந்தும் வரும். அது கொண்டு நறுமணம் சேர்க்கிறதுக்காக சந்தனத்துக்கு ஜவ்வாது அதுகள் எல்லாம் சேர்க்கிறது இருக்கேன். ஜவ்வாதுன்றது அந்த புனுகு. இப்ப புனுகு எடுக்கிறீங்களா? பூனையில இருந்து பூனை அது என்னது பாதுகாக்கப்பட்ட உயிரினம். இப்ப ஜவ்வாது வந்து செயற்கையாத்தான் செய்கிறது. அப்ப அதெல்லாம் அதுல போட்டு சேர்த்து வாசனை சாப்பாட்டு கதையெல்லாம் கதைக்கிறீங்க. சாப்பாடு பசி வருது, சாப்பாடு கதைச்சோட. சிவா சிவா. சிறப்போடு பூசி நறப்படு பூ மலர் தூபன் தீபன் நல்ல நறுஞ்சாந்தம் கொண்டேத்தி. அப்ப சந்தனத்துக்கு அந்த வில்லையா வருது சந்தனம், அல்லது அரைச்செடுக்கலாம் சந்தனம். அரைச்செடுக்கிறது ரொம்ப கட்டையும் சந்தன கட்டை இருக்குது. பால் புறக்காதான் சந்தன கட்டையை கையால அரைக்கிறது. இல்லாடி சந்தனம் ஜவ்வாது அது சேர்த்து கொஞ்சம் வாசலை சேர்த்து விடுறது. பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்க்கலாம். நரஞ்சாந்தம் கொண்டேத்தி நாளும் வானோர் சுரப்போடு பூசிக்கு. நாலு மண்டா ஒவ்வொரு நாளும் நித்தியம் வானோர்கள் பூசிக்கிறார்கள். இடக்கிட விட்டு விட்டு செய்கிறது. நித்தியம் நாளும் வானோர் சுரப்போடு பூசிக்கும் திருவர். நாங்க மட்டும் பூசுகிறீர்களே, வானவர்களும் பூசிக்கிறார்கள். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் தேவர்கள்ட்டுள்ள அசுரர்களும் கூட பூசிக்கிறார்கள். வானவர் தானவர் ஆனவர்கள் எங்களுக்குரிய பூஜை நேரத்துல நாங்க போறோம். இடையில நடசாத்துகிறது. கோயிலுக்கு நடசாத்த வேணும். இப்ப மாதிரி சனி ஞாயிறு காலையில இருந்து மாலை வரைக்கும் திறந்திருக்கும் நோட்டீஸ் போடப்படாது கோயிலுக்கு.
கோயில நடை சாத்து உண்டு. விதிவிலக்கு திருவிழா காலங்கள், விழா காலங்கள் அதுகளை. மற்றபடி எல்லாம் நடை சாத்தவன். வானோர் சிறப்போடு பூசிக்கும் திருவாரூரில் திருமூலட்டானத்தம் செல்வன் தானே. சங்கரன் கான் சக்கரம் மாற்கருள் செய்தான் கான் தருணேந்து சேகரன் கான் தலைவன் தான் கான் அங்கமலத்து அயன் சிரங்கள் 5ல் ஒன்றை அறுத்தவன் கான் அணிபொழில் சூழ் ஐயாற்றான் கான் எங்கள் பெருமான் கான் என்னிடர்கள் போக அருள் செய்யும் இறைவன் கான் இமையோர் ஏத்தும் செங்கமல வயல் புடை சூழ் திருவாரூரில் திருமூலட்டானத்து என் செல்வன் தானே. அருமை அருமை. பக்கத்துல இருக்கலாம் என்ன இப்படி பாட்டு கேட்கறதுக்கு. சங்கரன் தான். சங்கரன் என்னது? பெருமா சிவபெருமா. சுகத்தை செய்பவன் சம்கரன். கரன் என்றா செய்கிறது கர. சம்கரன் சுகத்தை செய்பவன். சங்கரன்கான் சக்கரம் மாற்கருள் செய்தான்கான். மகாவிஷ்ணுக்கு மகாவிஷ்ணு எப்படி சக்கரம் பெற்றவர்? 1000 தாமரை மலர் கொண்டு பூஜை செய்வார். ஒரு நாள் அதுல ஒரு பூ குறைஞ்சிட்டு எங்களை போல பூக்களை பிச்சு போட்டு பூஜை பண்றையில பூக்களை பித்து போடக்கூடாது. நேற்று எங்களுடைய நண்பர் அவருடைய திருமணம், பதிவு திருமணம் பெறுகிறது புதன்கிழமை. அப்ப அதுக்கு கழிச்சு கொண்டு சொன்னேன், நான் எல்லாம் சொறி பூ எல்லாமே சொறி பூ வேண்டாம், நல்ல முழு பூவா வேண்டி வையப்பா, சொறி பூ போடுறதுண்டாச்சு. முழு பூ போட்டாலும் முழு பூவை என்ன ஒரு மல்லிகையோ அதைத்தான் போடவும். பத்திரங்கள் கிள்ளி போடலாம். சரி, இலைகளை பத்திரங்கள் அது சேமம். பூவை பிச்சு போடக்கூடாது. பூவை பித்து போட்டால் தரித்திரம் என்று இருக்கு. ஆக நீங்கள் கோயிலுக்கு பூஜை பண்ண போனா தயவு செய்து பூக்களை கொண்டு போங்க. சரி. கோயிலுக்கு காசு கொடுக்குறீங்களா, அது கொடுக்குறீங்களா, பூவை கொண்டு போங்க. அதே மாதிரி ஒருவருடைய அபரக்கிரியைகளுக்கு போனாலும் பூ கொண்டே கொடுங்க. ஏன்னா அங்கேயும் என்ன செய்யணும் வேண்டாம், அந்த காலன்ல வச்ச பூவை எடுத்து அப்புறம் கும்பத்துக்கும் அதுக்கும் பூஜை பண்ணி அப்படி எடுக்கக்கூடாது. அது அவருக்கு வச்சாச்சு, அந்த பூ எடுத்து அப்புறம் இங்கே பூஜை பண்ண முடியாது. அப்ப அதான் அப்ப என்ன சொல்றார், அப்ப அவர் முழுமையாக பூ இல்லைன்னோட டக்குன்னு தன்னுடைய கண்ணை எடுத்து வைத்தார். கண்ணெடுத்து வைத்தவர் 2 பேர், ஒன்று திருமால், ஒன்று கண்ணப்பர். அப்ப சக்கரன் மாற்கருள் செய்தான்கான் தருணேந்து சேகரன்கான். அது என்ன தருணேந்து சேகரன்? சந்திரன். சந்திரனை தலையிலணி சந்திரசேகரன். தலைவன் தான்கான், அவன்தான் பதி, அவன்தான் தலைவன். நம்மை உடையவன். நேற்று படிச்சிருவாங்கல்ல, உடையவன் உடையவன் உடையன். தம்மை உடையார் தமை எம்மை உடையார் இமை இகழார் என்றெல்லாம் பார்த்தனாங்க. உடையவன் அதான் தலைவன். தான்கான் அங்கமலத்தயன் சிரங்கள் 5ல் ஒன்றை அறுத்தவன்கான். பிரம்மாண்ட தலையே புள்ளினவர். பைரவர் துதி முந்தைய எங்களுக்கு பரமன மதித்தடா பங்கையாசனதான் தெரியும். பிறகு எங்களை சச்சங்கத்தினூடாக இது தெரிய வந்தது. விரித்த பல் கதிர் சூழ சிவகாரதான் சொன்னவராகும். அதென்ன விரித்த பல் கதிர் கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேளம் உரித்துமை அஞ்ச கண்ட ஒன்றுகள் மணிவாய் சிரித்தருள் செய்தார் சிகரை சென்னரை செல்வனாரே. இப்ப பார்த்தா நம்முடைய அன்பரோடு தெரிவிக்கிறவங்க அக்ஷயன் கோகுலராம். அவர் இப்ப தேவார பதிகத்தில் இருக்கிற பைரவர பாட்டு 10-15 பாட்டு போட்டு பார்த்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறான். அவருக்கு கொப்பி பண்ணி தேவாரத்தில் இருக்கிற பைரவ துதி எடுக்கும். நீங்க இதுலயே ஒரு பைரவர் வந்துட்டு அங்கமலத்தயன் சிரங்கள் 5ல் ஒன்றை அறுத்தவன். அதே மாதிரி தேவாரத்துல வீரபத்திரர் பத்திரகாளி துதியும் வந்துடும். எங்க தக்க யாகத்தை சொல்றாரோ அங்க எல்லாம் வீரபத்திரர் துதி பாருங்க. தேவாரத்துல திருமுறைகள்ல அம்பாள் துதி எடுக்க வேணும் முதல் நாங்கள். அடுத்தது திருவந்திரத்துல வீரபத்திரர் துதி, திருமந்திரத்துல திருமுறைகள்ல வீரபத்திரர் பத்திரகாளி துதி, மற்ற திருமுறைகள்ல பைரவர் துதி.
எடுத்தால் அவ்வளவு எல்லா இதுக்கும் துதிப்பாளர்கள் எங்களுக்கு இருக்கும். என்ன திருமுறைகள்ல வந்து முருகன் துதியை முந்தியே செய்திருக்கிறார். ஏகாம்பரத்தார் என்று சொல்லி எங்களை ஊர்ல வட்டுக்கோட்டையில தான் இருந்தவர். அடைக்கலந்தோட்டம் கந்தசாமி கோயில்ல தர்மகர்த்தாவா இருந்தது, லோயர் வட்டுக்கோட்டை. அவர் வந்து திருமுறைகள்ல முருகன் பாடல்கள் என்று தொகுத்துட்டார் அப்பவே. அங்க பலத்த அஞ்சிரங்கள் ஐந்தில் ஒன்றை அறுத்தவன்கான் அணி பொழில் சூழ் ஐயாற்றான்கான். என்னது? தன்மை பொருந்திய அணி பொழில் அணி என்றா அழகான் ஆ. சிறப்பான். பொழில் என்ன சொல்றது, என்னது பியூட்டிஃபுல் என்றதுதான் அணி. அணி பொழில், பொழில் என்றால் சோலை. சோலை. ஐயாறு திருவையாற்றில் இருக்கிறவன். ம்ஹும். அடுத்தது பெண்கள் பெருமான்கான். எங்கள் பெருமான். எங்கட பெரியாள் அவர்தான். ம்ஹும். எங்கட பெரியாள் அவர்தான். எங்கள் பெருமான்கான் இன்னிடர்கள் போக அருள் செய்யும் இறைவன்கான். துன்பமெல்லாம் போக இடர்கள் இடத்துள் இடரினம் தளரினம் எனதொரு நோய் தொடரினும் உணகல தொடுதலுவேன் கடல் தனில் அமுதொடு நிலஞ்ச நஞ்சை விடரில் அடிக்கிய வேதியனே. எப்படி திருப்பார்க்கடல கடலை கடையை கொள்ள அமுதமும் வந்தது நஞ்சும் வந்தது. நஞ்சு எடுத்து தண்ட கண்டத்துல வச்சார். அது மாதிரி நானும் நல்லதுக்காகத்தான் எல்லாம் செய்கிறேன். ஆனா ஐயையோ இந்த தீங்குகள் எல்லாம் வருகுதுண்டு அவர்கிட்ட போனா அவர் இந்த தீங்குகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அமுதத்தை மட்டும் விடுவார். என்னிடர்கள் போக அருள் செய்யும் இறைவன்கான். இறைவன் என்றா எங்கன் நிறைந்தவன், எங்கன் நீக்கமர் நிறைந்திருப்பவர் இறைவன். இமையோரேத்தும், இமையோர் என்றது தேவர்கள். செங்கமல வயல் புடைசூழ் திருவாரூரில். தாமரை தாமரை ஒன்று ரெண்டு இல்ல, புடசூழ என்று சொல்லுவார்கள். புடசூழன்னா நிறைந்து அடர்ந்து தாமரை இருக்குது. செங்கமல வயல், வயல்கள் முழுக்க தாமரை. செங்கமல வயல் புடைசூழ் திருவாரூரில் திருமூலட்டானத்தம் தானே. நன்றருளித்தீதகற்றும் நம்பினான்கான் நான் மறையோடு அரங்கமாயினான்கான் மிந்திகளும் சோதியன்கான் ஆதிதான்கான் வெள்ளேறு நின்றுளவு கொடியினான்கான் துன்றுகொழிற்கட்சி அகம்பன் தான்கான் சோற்றுத்துறையான்கான் சோலை சூழ்ந்த தென்றலரார் மணங்கமுழும் திருவாரூரில் திருமூலட்டான தெஞ்சில் வந்தானே. ஒரு பதிகத்துல எத்தனையோ தலங்களை பார்க்கிறோம். இது என்ன திருவையாறு பார்த்து நாங்கள் இப்ப இங்க வந்து என்ன சொல்றாருண்டா, நன்றருளி தீரகத்தின் நம்பிரான்கான். சொன்னதுதான், இடர்களை எல்லாம் எடுத்துட்டு நல்லதை தருவேன். நன்றருளி தீரகத்தின் நம்பிரான்கான் நான் மறையோடு ஆரங்கமாயினான்கான். 4 வேதங்கள் 6 அங்கங்கள். 6 அங்கங்கள்ல 4 வந்து மொழி, லிங்குவிஸ்டிக்ஸ், சிக்ஷை வியாகரண நிறுத்தி சந்தோவிசுதி. 4 இலக்கணம், இலக்கியம், உச்சரிப்பு, அந்த சொற்புறப்பியல், அதுகள் எல்லாம் சொல்றது. அடுத்தது சோதிடம், அடுத்தது கல்பம். கல்பம் என்பது கிரியைகளை செய்கிற விதம் சொல்றது. ஆகமத்தில் எங்களுக்கு விலாவாரியா கிரியைகள் எல்லாம் இருக்குது. ஆனா ஆகமம் எல்லாரும் ஒத்துக்கொள்றீங்க. எந்த சமயத்துல மற்றவர்கள் ஆகமம் இல்லாத ஆக்களுக்கு வந்து கல்பசூத்திரம், தர்மசூத்திரம் சொல்லுவார். எங்களுக்கும் கல்பசூத்திரங்கள் இருக்குது. இப்ப இந்த சிரார்த்தங்கள் அதுகள் செய்கிறதுக்கு அதுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறது. ஆன்னறையோட அரங்கமாயினான்கான் மிந்திகளின் சோதியன்கான். அது என்ன மிந்திகளின் சோதியன்? தோன்றா பெருமையனே என்று சொல்லுவார். வேரொளியே என்று சொல்லுவார். ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே என்று சொல்லுவார். மின்னல் போன்ற சோதியன், மின்னல் போன்ற பிரகாசம். ஆதிதான்கான், அவன் அனாதி, அவன்தான் ஆதி. வெள்ளேறு என்றுளவு கொடியினான்கான். ஏற்றுயர் கொடியுடையாய் இணையுடையாய் எம்பெருமான். எல்லாம் வந்துட்டு எம்பெருமான், எங்கட பெருமான் அவர்தான். ஏற்றுயர் கொடியுடையாய்
ஏறுகை கொடியாக உடையவன். ஏறை கொடியாக கொண்டவன் என்றால் ஏற்றுத்தான் இறங்குறல மேலதான் போகும். சிவ சிவ ஏற்றியது கொடியினதான் வெள்ளையறு வெள்ளை எருது நின்றுளவு கொடி நான்கான் துன்று பொழில் கச்சி ஏகம் வண்டான் கான் பொழில்கள் சூழ்ந்த கொலைகள் சொல் பொழில்கள் பொழில்கள் என்றாது சோலைகள் சூழ்ந்த சோலை. கச்சி ஏகம்பன் காஞ்சிபுரம் பாருங்க காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். கச்சி ஏகம்பன் கான் ஏகம்பநாதர். இப்பதான் ஏகாம்பரத்தை பற்றி சொன்னான். என்ன ஓம் ஓம் ஐயா முருகன் பாடல்களை தொகுத்தவர் என்று வந்துட்டார் ஏகம்பன். பாத்தீங்களா? சுவாமி உம் சோற்றுத்துறையும் தலம் தானே. திருச்சோற்றுத்துறை திருவையாறுல இருக்கு. சோற்றுத்துறை அது ஒரு தலம். சோற்றுத்துறையான்கான். அது எங்க இருக்கு? திருவாரூர்லயா? திருவையாறு பக்கத்துல திருவையாறு பக்கத்து. சோலை சப்த தலங்கள். சோலை சூழ்ந்த தென்றலார் மணங்கமலன் திருவாரூரில் கோரிகள் சூழ்ந்த தென்றல் நல்ல தென்றல் மணங்கள் எல்லாம் மணங்கமலன் தென்றலார் மனம். இந்த தென்றலோட வாசம் பெருகுது. மலர்களின் வாசம் தென்றலோட பெருகுது. அதான் தென்றல் ஆர் மணங்கமலன் திருவாரூரில் திருமூலட்டானத்தம் செல்வன் தானே. இப்படியெல்லாம் பாட்டுகளை படிச்சா கோயிலை சுத்தி மரங்களை வெட்டாங்களே என்ன. நம்ம ஊர்ல ரொம்ப பாடு வர்றதான் ஒருக்கா கொண்டு போய் கொஞ்சம் சிவகுமாருக்கு தெரியும். மருதங்கண்டெல்லாம் நட்டு விட்டு நாங்கள் ஓம் ஐயா ஓம் ஐயா மருதங்கண்டுல ஒரு 15-20 கண்டுங்களை அலக்கடை தோட்டத்துக்கும் கொடுத்தது. மிச்ச கண்டு எங்க போட்டுதுன்னு தெரியாது. 2 கண்டு அங்க முன் வளவுக்க இருந்தது. இந்த மதில் கட்டி கொடுத்த அந்த வளவுக்குள்ள இருந்தது. ஓம் ஐயா ஓம் ஐயா அதுக்கும் பிடுங்கி உழுதாச்சு. சிவ சிவா மரங்கள் எல்லாம் வெட்டி வெட்டுறதான் வேலை. இவ்வளவு சூழல்கள் போலைகள் சூழ்ந்திருக்கிற இடங்களா இருக்கணும். நல்ல அப்பதானே நல்ல அழகா இருக்கு. உணர்ந்து படித்தால் இந்த மரங்கள் வெட்ட மாட்டாங்க. பொன்னலத்த நறுங்கொன்றை சடை நான்கான். இதை படிங்க. ஒரு ஆள் படிக்கல, நான் படிப்பேன். பொன்னலத்த நறுங்கொன்றை சடை நான்கான் புகழூரும் பூவனமும் பொருந்தினான்கான் மின்னலத்த நுண்ணிடையாள் பாகந்தான்கான் வேதியன்கான் வெண்புரி நூல் மார்பினான்கான் கொன்னலத்த மூவிலை வேல் ஏந்தினான்கான் கோலமா நிறணிந்த மேனியான்கான் சென்னலத்த வயல் புடை சூழ் திருவாரூரில் திருமூலட்டானத்தின் செல்வன் தானே. பொன்னலத்த நறுங்கொன்றை சடையினான்கான். என்னது? தலையில பொன் போலதான் இருக்கு. உண்மையா பூத்திரை கேக்கேன் பொன் மாதிரிதான் இருக்கு. கொட்டுகள் கேக்கேன் பொன்பு சொரியும் பொழுந்த செழுந்தாதிரைக்கும் என்று சொல்லி அவ என்ன நல்லூர்ல இருந்த இந்த புலவர் பாடினவர் சின்னத்தம்பி புலவர். வில்வராயன் வாசலில் கொன்ற மரம் என்று வரும். ரோட்ல விளையாடி கொண்டிருக்கிறார் வீதியில. அவருடைய தகப்பனார் பேர் வில்வராயன். வந்தவர் ஒருத்தர், அவருக்கு இந்த பையனை தெரியாது. இப்ப என்ன பேஸ்புக்கா இருக்குது. அந்த காலத்துல படம் பார்த்துட்டு வாரதுக்கு பையனி வச்ச பையன் தண்டுகிறான். தம்பி வில்வராய முதலியாற்ற வீடு தண்டு கேட்க அவர் பாட்டாளியே சொல்றார். பொன்பு சொரியும் பொழுந்த செழுந்தாதிரைக்கும் என்று தொடங்கி வில்வராயன் வாசலில் கொன்றை மரம் இருக்குது. சின்ன தம்பி போல வருவான். நல்ல பொன்னலத்த நறுங்கொன்றை. நறுங்கொன்றை என்றது இங்க வந்து நறுமணமுடையது. நட்டது நரவமாகிய தேனுடைய கொன்றை சடையிலே வைத்தவன். புகழூரும் பூவனமும் பொருந்தினான்கான். 2 தலமும் வந்து திருப்புகலூர். திருப்புகலூர் அப்பர் சுவாமிகள் கடைசியாக திருப்புகலூர் பதிகம் தான் பாடினார். ஓம் ஐயா எண்ணுகேன் சொல்லி எண்ணுகேனோ என்ற படிகம் பாடித்தான் இறைவனிட போனவர். பூவனமும் திருப்பூவனம் என்ற தலம் பொருந்தினான்கான். அடுத்தது மின்னலத்த நுண்ணிடையால் பாகத்தான்கான். முந்தி மின்னல் போல சோதி என்று சொன்னார். அதாவது வெளிச்சம் மின்னல் என்ற. இது மின்னல் போல மெலிதான இடைய உடையவர்தான் மின்னலத்த நுண்ணுடையால். இடையுடைய சுமாதேவியர். சொல்றது மின்னல் வந்து இருக்குதோ இல்லை என்று தோன்றி மறையும். என்ன
அது மாதிரி உமாதேவியாருக்கு இடுப்பு இருக்கோ இல்லையோன்னு தெரியாது, அந்த தோன்றி மறைகிற மாதிரி அவ்வளவு சுருத்த இடை. மின் அலத்தனும் நடையால் வாகத்தான்கான் வேதியன்கான் அந்தனர் பரவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் புறவாளி நீந்தல் அரிது. அந்தணன் நண்டுகிறவனை சொல்ற வழக்கம் சைவத்துலதான் இருக்கு, வேறு இடமும் இல்லை. அவனுடைய திருக்குறள் செய்த திருவள்ளுவர் சைவர், இறைவனை அந்தணன் சொல்றேன், வைஷ்ணவத்திலேயும் அது இல்லை. வேதியன்கான் வெண்புரி நூல் மார்பினன்கான் முப்புரி நூல் வெள்ளை நூல் தரித்திருக்கிறது. பொன்னலத்த மூவிலை வேல் ஏந்தினான்கான் கொன்னலத்த மூவில வில்வம் திரிசூலம் திரிசூலம் மூவிலை மூவிலை வேல் ஏந்தினான்கான் கோலமா நீரணிந்த மேனியான்கான் கோலம் போல அணிந்தான். ரெண்டு விதமா அணிவார், சும்மா சாம்பல் பூசுற மாதிரி இருப்பார், அதுவும் இருக்குது. காருடைய பொடி பூசி இருக்கிறது இருக்குது, வலிவாக குலைத்து கோலமாக அழகாக பூசுறதும் இருக்கு, ரெண்டு மேனி. இங்க பாருங்க, கோலமானுரணிந்த மேனியன்கான். அடுத்தது சென்னல். இப்ப எல்லாம் வெள்ளச்சோறு வந்துட்டுது. சென்னல் செஞ்சோட்டு கடன் அப்படித்தான் இருக்கு. சிவத்தரிசிதான் முந்தி இருந்தது, வெஞ்சோறு எல்லாம் பிற்காலத்துல வந்தது. முந்தியெல்லாம் சிவத்தரிசி சிவத்தச்சோறு. இப்ப தமிழ்நாட்டுல சிவத்தச்சோறே தெரியாது என்ன. இப்ப இல்ல, நாங்கள் போய் கொஞ்சம் வந்துட்டு அதுல முந்தி போற பொழுது ரொம்ப கஷ்டம் சிவத்தரிசி எடுக்கிறது. அப்ப அங்க கூட நாள் நின்ற அந்த வலசரவாக்கம் அந்த பக்கத்துல எடுக்கலாம், நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கிற இடத்துல எடுக்கலாம் அங்க. இப்ப கேரளால இருந்தெல்லாம் வருது, கேரளால இருந்தா கனடாவுக்கு சிவத்தரிசி வருது. அதுலயும் சிறப்பு ரெண்டு கேட்டா, வெள்ளை அரிசி வந்த உடனே இந்த சிவத்தரிசிய தரம் குறைஞ்ச அரிசி ஆக்கிட்டாங்க, அப்படிதான் மக்கள். அப்ப சிவத்தரிசிக்கு பேரு மட்டமானண்டா கீழ் மட்டத்துல இருக்கிற தரம் குறைஞ்சது அரிசி. கேரளா இருந்த சிவத்தரிசி பொங்கலுக்கு பேர் மட்டா ரைஸ். என்ன கனடால தெரியுமில்ல, மட்டரிசி கீழ் மட்டமான அரிசி ஆக்கி போட்டாங்க. ஆனா சிவத்தரிசி தான் எங்களுக்கு சிறப்பான அரிசி. இப்ப செந்நெல் செஞ்சாலி என்று சொல்லுவார்கள். சாலி என்றா நெல், சாலி என்றாலும் நெல். சாலிகிராம் இருக்குது சென்னையில, சென்மாகார் இருக்கிறது. அதே மாதிரி திருநெல்வேலிக்கு வடமொழி பெயர் சாலிவட்டி. கொன்னலத்த மூவில வேலேந்தினான்கான் கோலமானுரணிந்த மேனியான்கான் சென்னலத்த வயல் புடைசூழ். புடைசூழ் என்றா சூழ்ந்திருக்குது, சுரைந்து சூழ்ந்திருக்கிற புடை. ஆக்கள் பொலிட்டீஷியன் வருவாங்க, சூழ வர ஆக்கள் புடைசூழ வந்தாருன்னு சொல்றது இல்லோ, புடைசூழண்டா சுத்தவர். பொன்ன வயல் புடைசூழ் திருவாரூர். திருவாரூர்ல இப்ப வயல் அந்த அளவுக்கு இருக்குதா சிவகுமார்? குடியிருப்புகள் தான் கொஞ்சம் அந்த உள்ளுக்கு இருக்கு ஐயா, கொஞ்சம் ஒரு டவுன்ல இருந்து உள்ளுக்கு இருக்கு. திருமூலட்டானத்து செல்வன் தானே. இத்தனை தலங்கள் வந்துட்டு தானே. திருப்புவனம், திருப்புகலூர், திருவையாறு, திருவொற்றியூர், திருச்சோற்றுத்துறை. அடுத்தது விண்டவதம் புறம் வேரி செய்த கான் வேலை விடமுண்டிருந்த கண்டத்தா கான் மண்டலத்தில் ஒளி வளர விளங்கின் ஆண்கான் வாய் மூலம் மறைப்பாடும் மறுவினா கான் உண்டறிய கண்ணானும் பூவின் மேலே புத்தாளும் காண்பரி புராணன் தான்கான் தெண்டிரை நீ வயல்குடை சூழ் திருவாரூரில் திருமூலட்டானம் செல்வன் தானே. விண்ட வருதம்புற மூன்று மெறி செய்தான்கான் முப்புறங்களையும் எரித்தவன்.
வேலை விடமுண்டு இருண்ட கண்டத்தான்கான். வேல் என்றது கடலை குறிக்கும். நஞ்சை. வேலை விடமுண்டு திருப்பாற்கடல்ல இருந்து வந்த அந்த விடத்தை உண்டு இருண்ட கண்டத்தான். கரியனுடைய கண்டம். மண்டலத்தில் ஒளி வளர விளங்கி நான்கான். இந்த மண்டலம் என்றது பரமண்டலம், பரஞ்சோதி. நான் சொன்னேன் 3வது 4வது டைமென்ஷன். நாங்கள் இருக்கிற டைமென்ஷன் வந்து பிரகிருதி உலகம். இந்த உலகத்துல இருக்கிறத நாங்க பார்க்கிறோம், அறிகிறோம். உன்னால உங்களை தெரியுது, என்ன தெரியுது. என்னன்னா நாங்க பிரகிருதி மேல மூலப்பொருளா, இங்கே இருக்கிற மண், இங்கே இருக்கிற நீர், இங்கே இருக்கிற காத்து, இங்கே இருக்கிற மூலப்பொருட்கள், இங்கே இருக்கிற லோகங்கள், சடப்பொருள்கள், கூறுகள் எல்லாம் சேர்த்துத்தான் இங்கே இருக்கிற உடம்புகள், இங்கே இருக்கிற பௌதிக விதியின்படி எல்லாம் இருக்குது. சில மைக்ரோஸ்கோப்பால பார்க்கிறோம், டெலஸ்கோப்பால பார்க்கிறோம். அதுவும் இங்கே இருக்கிற மூலங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. இதற்கு அப்பால 2வது டைமென்ஷன் ஒன்று இருக்கு. செகண்ட் டைமென்ஷன் வந்து எக்ஸிஸ்டன் வந்து இந்த உலகத்திலேயும் இருக்குது. இதையும் இன்டர்பெனிட்ரேட், இதுக்குள்ளாலே ஊடுருவி இதையும் தாண்டி வியாபித்து அங்காலையும் இருக்குது. அப்ப அந்த இருக்கு, அது 2வது டைமென்ஷன். அது அசுத்தமாயா உலகம். அந்த உலகத்துல அசுத்தமாயா உலக கூறுகளாலான உடம்பு, கருவிகரணங்கள், உலகங்கள் இருக்குது. அது எங்களால பார்க்கவோ அறியவோ முடியாது. அங்கே இருக்கிற ஆட்களுக்கு எங்களை பார்க்க முடியும். 3rd டைமென்ஷன் வந்து இந்த 2 உலகங்களையும் 2 அண்டகளையும் ஊடுருவி 3வது டைமென்ஷன். அங்கே இருக்கிற ஆட்களுடைய உடம்பு கூறுகள் எல்லாம் அந்த சுத்தமாய கூறுகளினாலே ஆனவை. அவற்றை எங்களுடைய பிரகிருதி மாய கூறுகளான கண்காது மூக்காலேயோ, எங்களோட பிரகிருதி மாலையில் இருக்கிற மனம் புத்தி சித்தத்தாலேயோ, எங்களோட பிரகிருதி மாலையில் இருக்கிற டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப்பாலேயோ, எங்களோட பிரகிருதி மாலையில் இருக்கிற சயின்டிபிக் லோஸாலேயோ அறியவோ அணுகவோ எதிர்ப்பு கூறவோ முடியாது. இந்த 3 உலகங்களும் வந்து 36 தத்துவங்களினான அளவை. அதான் தத்துவ ரூபம். 36 தத்துவங்கள். தத்துவ தரிசனம் இதெல்லாம் சடம் ஆனவை. ஆனால் 4வது லோகம் ஒன்று இருக்குது. அது பரலோகம். அது சுப்ரீம். அது இது எல்லாவற்றையும் இன்டர்பெனிட்ரேட் பண்ணி ஊடுருவி வியாபித்து பியாண்ட் அப்படி நிக்குது. அது வந்து இந்த 36 தத்துவங்கள கூறுகள் அல்ல. அது இறை சக்தியாலே ஆனது. பரைகண்டா இறை சக்தி, இறை சக்தியிலாலே ஆன டைமென்ஷன். அது அங்கே இருக்கிற இருப்புகள் எல்லாம் அந்த இறை சக்தி தான். அதான் பரமண்டலம். அங்க போறதுதான் பரகதி, அங்க இருப்பதுதான் பரசிவன், அங்க இருப்பதுதான் பராசக்தி, அங்கேதான் பரஞ்சோதி, அங்கேதான் பரங்கருணை. அங்க போறது பரகதி. அந்த பரமண்டலத்தில்தான் அவர் இருக்கிறார், ஒளியாக பரஞ்சோதியாக மண்டலத்தில் ஒளி வளர விளங்கினான். அது ஒன்று. 2வது, உலகம் எல்லாத்துக்கும் ஒளியெல்லாம் சூரியன் சந்திரன் தருகுதுன்னு யோசிக்கிறோம். இல்லாட்டி அக்கினி தருது, மின்னல் தருது. இது ஒன்றுக்குமே ஒளி, சுய ஒளி இல்லை. எங்களுக்கு தெரியும் சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை. சந்திரன் சூரியன் ஒளியை பெற்று பிரகாசிக்குது என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லி எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த சூரியனுக்கு கூட ஒளி இல்லை. இந்த சூரியன் இல்ல, அண்ட சராசரம் எத்தனையோ கோடிக்கணக்கான சூரியன்களுக்கு சுய ஒளி கிடையாது. அக்னிக்கு கிடையாது, மின்னலுக்கு கிடையாது, சந்திரனுக்கு கிடையாது, நட்சத்திரங்களுக்கும் கிடையாது. இவையெல்லாம் இறைவனோட ஒளியை பெற்றுத்தான் பிரகாசிக்குது. பாசம் பரம் சோதி. சூரியோபாதி சூரியனுக்கும் இல்லை. நான் சந்திர தாரகம், நான் நோ சந்திரனுக்கும் இல்லை தாரகம். குதோயம் அக்னிஹி, அக்னியும் அப்படித்தான். தமேப பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் ஜிப்பாதி. எல்லாம் உன்னோட விருந்துதான் பிரகாசிக்குது. அதுதான் நாயகன் கண்ணையப்பால் இவனுடைய கண் வடிவா இருக்கட்டு விளையாடுற மாதவியார். நாயகி புதைப்ப எங்கும் பாய் இருளாகி மூட, எல்லா அண்டு செலாவி இருந்துட்டு பரிந்து கருணை பூண்டு தன் நெற்றி தூய நேத்திரத்தினாலே நெற்றி கண்ணை திறந்து சுடரொளி கொடுத்த பண்பின் ஒளியை கொடுத்து உலகம் எல்லாம் வந்துட்டு கரண்ட் நின்றோன்னு ஜெனரேட்டர் வர்ற மாதிரி. தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் உரு தேசதென்னார். உலக சராசர அண்ட சரா இருக்கிற ஒளி எல்லாம் சிவனுடைய உருவத்திலிருந்து வந்த தேஜஸ் பிரகாசம். அதான் கண்டலத்தில் ஒளி வளர விளங்கினார். 2
வாய்மூரும் மறைக்காடும் மருவினான்கான் 2 எக்ஸ்ட்ரா தலங்கள் வந்துட்டு. திருவாய்மூர் உண்டு, திருமறைக்காடு அங்கேதான் இருக்கிறார். குண்டரிக கண்ணானும். யார் குண்டரிக கண்ணான்? தாமரை திருமால். திருமால். தாமரை கமலாட்சன் என்று பெயர். குண்டரிக கண்ணான். பூவின் மேலே புத்தகம். யார் பூவின் மேலே புத்தகம்? பிரம்மா. பிரம்மா. தாமரை மலரிலே இருக்கின்ற பிரம்மம். ஏழுடைய மலரான் என்று சொல்லுவார்கள். கான் பெரிய புராணன் தான் கான். பழமையான். ரெண்டு பேரும் கான் பெரிய. பிரம்மாவும் விஷ்ணுவும் காணுதற்கரிய சோதியான் என்றவன் அல்ல. பிரம்ம விஷ்ணுக்களால் கூட காண்பதற்கரிய புராணன் தொன்மையானவன் தான். தென் திரை நீர். திரை என்பது அலைகள், நுரைகள். வயல் புடை சூழ் திருவாரூரில். நிறைய வயல்கள் தண்ணியோட நீர் வளத்துடைய திருவாரூரில். திருமூலட்டானத்து செல்வன் தானே. அடுத்தது செருவளரெஞ்செங்கண்மாலேற்றினான் காண் தென்னானை காவன் காண் தீயில் வீழ மறுவலர் தம்புரமூன்று மெரி செய்தான் காண் மஞ்சகர் பாலன் காத மைந்தன் தான் காண் அருவிரையை எடுத்தவன் தன் சிரங்கள் 10 4 தோளு நெறித்தவா நெறிந்தலற அன்று திருவிரலால் அடர்த்தவன் காண் திருவாரூரில் திருமூலட்டான செஞ்செல்வன் தானே. சிற்றம்பலம். செரு வளரும் செங்கண்மால் ஏற்றினான்கான். என்னது? செரு வளரும் செங்கண்மால் திருமால். சீற்றத்தோட செட்டு கண்டது சீட்ட உக்கிரமாக ஏறுக்கு இருக்கிறது உண்டு. விருளன் என்று சொல்லுவார்கள். வலு சீற்றத்தோட செட்டுவோட யுத்தத்துக்கு போற மாதிரி செட்டுவோட இருக்கிற வளரும் என்றா வளர்ந்து கொண்டிருக்கின்ற செங்கண் சிவந்த கண்களை உடைய மால் ஏற்றினான்கான். விடையை உடையவன். இந்த விடை வந்து மால் விடை. திருமாலும் விடுவதாய் தாங்கினான் கான் சாலோ என்று வருது. இதில் ஒரு பாட்டுண்டு. திருமால் இடவமாக வந்து இறைவனை தாங்கினார். எப்ப தாங்கினவர்? முப்புறமுறை திருபுரமரிக்க போகும்போது. அப்ப திருமாலு விடவதமாய் தாங்கினான் கான் சாலோண்டு வரும் அது பாட்டு. அப்படிப்பட்ட அந்த மால் செங்கன் சிவந்த கண்களுடைய திருமால் ஏறாக செருவளர வேறாக அப்படி வீரியமுடைய ஏறாக வந்து அதை இவனுக்கு வாகனமாக வந்தார். திருவளரன் செங்கன்மால் ஏற்றினான்கான். ஏறை உடையவன். அது கொண்டு செங்கன்மால் இவரை தன்னிலே ஏற்றி தாங்க வைத்தார். அதுக்கும் இருக்கிறது ரெண்டு. தென் ஆனைக்காவன் கான். என்னோட தளம் வந்துட்டுது. ஆனைக்கால் திருவானைக்கால். தீயில் வீழ மறுவலர் தம்புரம் 3 மெரி செய்தான்கான். முப்புறங்களையும் எரித்து தீயில வெளுத்தினவன். வஞ்சகர் பாலனுகாத மைந்தன் தான்கான். கண்டேஸ்வரர் வஞ்சகர் நெஞ்சு அடையானை என்று சொல்லுவார். வஞ்சகர் நெஞ்சு அடையாதவன். வஞ்சகர் நெஞ்சு அடைய மாட்டான். மைந்தன் என்பது இங்க செல்வம். பிள்ளைகளைத்தான் சொல்றது. பிள்ளைகளை மாடென்று திட்டுறதல்லோ. மாடென்றாலும் செல்வன் தான். மைந்தர் என்றாலும் செல்வன் தான். வஞ்சகரன்பால் அணுகாத மைந்தன் தான்கான். அது வரையை எடுத்தவன் தன் சிரங்கள் 10 5 தோளும் நெறிந்து அலற அன்று திருவிரலால் அடர்த்தவன்கான். ராவணன். வரை என்றது மலை. மலையை தூக்கியவன். அவனுடைய சிரங்கள் 10 5 தோளும். 5 தோள் என்றால் 20 தோளும் நெட்டிந்து அலற. அதான் அவனுக்கு ராவணன் பேர். பெருங்குளத்து அழுதவன் ராவணன். அலற அன்று திருவிரலால் அடர்த்தவன்கான். ஒரு கால் பெருவிரலை அமர்த்தினவர். அமர்த்தி நசைத்தவர். திருவாரூரில் திருமூலட்டானத்து செல்வன் தானே.
வான்மிகள் வளாது வைக வெளிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறை அரசு அரசு செய்த அரங்களோங்க நெட்டவம் வேள்வி மெல்க மேன்மகுள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் மரகணவ பார்வதி பதையே அரகர மகாதேவா